வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களாங்க? நோட்லேயே இன்னைக்காக உங்களுக்காக தெளிவாக இது பண்ணிட்டேன். இதுதான் டிஸ்கிரிப்ஷனு, இதை படிச்சுக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்ட்ரேஷன் ஐயோ வளர்றேன். வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த தடவை வளர மாட்டேன். உங்களுக்காக எல்லாமே இதில் எழுதிட்டு வந்துட்டேன். இனிமேல் ஃபோனை பார்த்து எழுதி போகிறதா இல்லை, இது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து செபி ரிஜிஸ்டர் கிடையாது. ஓகேவா? அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு தடவை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நம்ம பை ஆர் செல் ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. வி ஆர் ஃபாலோ ஆல் செபி ரூல்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. சரி, ஓகேங்க. அதாவது வேர்ல்டு நியூஸை ஃபஸ்ட்டு இன்னைக்கு நிஃப்டி, அதாவது நாளையோட நிஃப்டியும் நாளையோட சென்செக்ஸும். ஓகேவா? ஒரு பிரதர் சென்செக்ஸ் நாளைக்கு அனலைஸ் பண்ணி போடுங்கன்னாங்க. உங்களுக்காகவே நான் சென்செக்ஸும் அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன வேர்ல்டு சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வேர்ல்டு நியூஸ் இன்னைக்கு நடந்ததை வச்சு நாளைக்கும் மார்க்கெட் மாறலாம். ஓகேவா? சரி, ஓகே. பார்த்துருமா? ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்திருக்கு. நாளைக்கு நிஃப்டி மார்க்கெட், ஓகேங்களா, நாளைக்கு நிஃப்டி மார்க்கெட் 130 பாயிண்ட் ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நாளைக்கு மார்க்கெட் நடக்கிறப்ப தான் தெரியும். இது வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. மேபி வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா ட்ரம்ப் இன்னைக்கு ட்ரெஃப்ட்டை இது பண்ணாங்க இல்லையா, அதனால வாய்ப்பு இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நியூஸ், ஐடிசி இருக்காங்க இல்லையா, ஐடிசி கம்பெனி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பேப்பர் பிஸ்னஸை யார் கூட, ஆதித்யா பிர்லா குரூப் கூட இணைஞ்சிருக்காங்க. எவ்வளோ? 3500 கோடி. அதாவது வெறும் இந்த பேப்பரை மட்டும் வச்சு இவ்வளோ பெரிய கம்பெனியை உருவாக்க முடியும். ஓகே. ஏன் அப்படின்னா நம்ம இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிற விஷயத்தை எல்லாத்துலேயுமே பணம் பெருசாக பண்ண முடியும், ஒர்க் அவுட்டும் ஆக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த நியூஸ், ஆர்பிஐ கட் ஆஃப் ரேட்டு அறிவிக்க போறாங்க. ஆர்பிஐ கட் ஆஃப் ரேட்டு நெக்ஸ்ட் வீக் அறிவிக்க போறாங்க. சரிங்களா? மில்கி மிஸ்ட் கம்பெனி 400 கோடி ரூபாய்க்கு, ஓகே, 400 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. ஓகேவா? நிஃப்டி நாளைக்கு ரைஸ் ஆக போகுதுன்னு சொல்லி நான் சொல்லலை, நம்ம அனலிஸ்ட் எப்பயுமே கடைசியில் சொல்லுவோம். இது ஒரு நியூஸாக ஒரு ஆர்டிகிளாக வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஓகேவா? ஐடிசி ஆதித்யா பிர்லா குரூப் கூட கொலாபரேஷன் பண்றாங்க. 3500 கோடி பக்கம். ஓகே. ஆர்பிஐ அடுத்த வாரம் கட் ஆஃப் ரேட்டை அறிவிக்க போறான். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்காங்க, ரெடி ஆகிக்காங்க. அப்புறம் மில்கி மிஸ்ட் 400 கோடிக்கு ப்ராஜெக்ட் வச்சிருக்கா. சரிங்களா? சரி, ஓகே. இவ்வளவுதான் நியூஸ். போக 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 இன்னுமே நான் பெட்டர் ஆகிட்டு உங்களுக்கு நீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். நீ தான் டே 3, டே 10 பாருங்க, பட்டாசாக இருக்கும். சரி, ஓகேங்க. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு, அதாவது இந்த நிஃப்டியோட கெய்னர்ஸ், இன்னைக்கான கெய்னர்ஸ் யாருப்பா அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நான் அது ஆர்டர் மாற்றி எழுதுறேன். ஓகேங்களா? இவங்கெல்லாம் தான் இன்னைக்கான கெய்னர்ஸ். சரிங்களா? பவர் கிட்டு, சன்ஃபார்மா, கனரா பேங்க், சிப்லா, அல்ட்ராடெக் சிமெண்ட். ஓகேங்களா? இவங்கெல்லாம் தான் இன்னைக்கான டாப்பரா இருந்திருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு உலக மார்க்கெட்டு எப்படி, உலக மார்க்கெட்டு ரத்த கலரியா, ஓகேங்களா, உலக மார்க்கெட்டு ரத்த
ஓகே, ரத்த கலரியா தான் இருந்திருக்காங்க. ஆனா நம்ம இந்தியன் மார்க்கெட்டு ஃபீல் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, பரவாயில்ல. இன்னைக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ ஏதாவது ப்ளஸ்ஸில் ஆயிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. சரி, ஓகேங்க. இப்போ ஃபைனலாக வந்துருவோமா? இப்போ நம்ம அனலிஸ்ட்க்கு வந்துட்டோம். சரிங்களா? அனலிஸ்ட் பக்கத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி. நாம ஏப்ரல் 4ஆம் தேதிக்கான அனலிஸ்ட் பார்க்க போறோம். சரிங்களா? ஏப்ரல் 4ஆம் தேதிக்கான அனலிஸ்ட் பார்க்க போறோம். இன்னைக்கு நிஃப்டி 50 எப்படிப்பா மூவ் பண்ணா அப்படின்னா, இன்னைக்கு க்ளோஸ் எவ்வளோ ஆயிருக்கான்? இன்னைக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் 23,250 க்ளோஸ் ஆயிருக்கான். ஓகே, இவனோட ப்ரீவியஸ் ஐ நான் மார்க் பண்ண ப்ரீவியஸ் ஐ பார்த்தோம் அப்படின்னா 23,339 இவனோட ப்ரீவியஸ் ஐ. இதுக்குமே 80 பாயிண்ட் டிஃபரெண்ட் இருக்கு. சரிங்களா? லோக்கும் ஓகே, டுடே ஹைக்கும் நடுவுலயே எவ்வளோ 200 பாயிண்ட் பக்கம். ஓகேவா? 200 பாயிண்ட் பக்கம் மூவ்மெண்ட் இருக்கு லோக்கும் ப்ரீவியஸ் ஐக்கும். சரிங்களா? இன்னைக்கு டுடே லோக்கும் ப்ரீவியஸ் ஐக்கும். சரி, ஓகே, இதுதான் இன்னைக்கான நிலவர கலவரம். ஓகே, நாளைக்கு இருக்கிறத வச்சு பார்த்தோம். இன்னைக்கான அனலிஸ்ட் அதே மாதிரி இன்னைக்கான ஃபண்டமெண்டலாக வந்திருக்க நியூஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்குமே மார்க்கெட்டு மோஸ்ட்லி ரெட்டில் தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நேற்று சொன்ன மாதிரியே இன்னைக்கு புட் மார்க்கெட் தான். ஓகேங்களா? புட் மார்க்கெட் போயிட்டு தான் என்ன பண்ணா, அப்படியே சைடு வேலையே மூவ் பண்ணான். சைடு வேலையே மூவ் பண்ணாலுமே இன்னைக்கு ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி தானே மூவ் பண்ணான். நேற்று மாதிரிலாம் மூவ் பண்ணல. இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் மூவ் பண்ணாங்க. சரிங்களாங்க? ஓகே, நாளைக்கு ரெட்ல தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே, நாளைக்கான சப்போர்ட்டை எழுதுறோம் அப்படின்னா நாளைக்கு சப்போர்ட் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? உடைச்சான் அப்படின்னா தாராளமா 23,000 உடைச்சிருவான். யோசிக்கவே மாட்டான். உடைச்சிட்டான் அப்படின்னா 23,000 உடைச்சிருவான். ஓகேங்களா? நாளைக்கு ரெசிஸ்டன்ட் எங்க மார்க் பண்ணலாம் அப்படின்னா சேம் நம்ம ப்ரீவியஸ் 300. ஓகே, சேம் 23,500 பக்கம். ஓகேவா? ரெசிஸ்டன்ட் போனா இவ்வளோதான் போக முடியும். ஓகே, ஏன் அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்டே மைனஸ்ல தானே இருக்கு. புரிஞ்சுங்களா? இதுதான் நம்மளோட சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட்டு. நாளைக்கு எங்க மார்க் பண்ணிக்கணும், நம்ம இதில் மார்க் பண்ணிக்கிட்டு சொல்லுவேன், புரியும்னு நினைக்கிறேன் ஓஜி ஃபாலோவர்ஸ்க்குலாம். மார்க் எங்கப்பா பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னா, மார்க் எங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கு ஒன்று புட்டா இருந்தா 23,000 ஓகே 58 இருந்து 90க்குள்ள ஓகே மார்க் பண்ணலாம். காலா இருந்தா மார்க் எங்க பண்ணலாம்னா காலுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் கம்மி. ஓகே, இருந்தாலும் நான் சொல்றேன் மார்க் எங்க பண்ணலாம் அப்படின்னா 23,450 இருந்து ஓகே 23,500 ஓகே 50 பாயிண்ட் தான். 400ங்கிறத எங்க போட்டுக்கலாம் அப்படின்னா 400 போட்டுக்கோம். 400ல இருந்து 450 வச்சுக்கோம். ஓகே, 23,400 இருந்து 450 மார்க் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுக்காங்க மார்க்கு ரைட்டு. சரி, ஓகே, அடுத்து பிரதர் உங்களுக்காக தான் சென்செக்ஸ் கேட்டீங்கல்ல. சென்செக்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் டுடே க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 76,200 சொல்ற ப்ரீவியஸ் ஐ நான் மார்க் பண்ணியிருக்க ப்ரீவியஸ் ஐ. இங்க வேணா ப்ரீவியஸ் ஐ மார்க் பண்ணலாம். அது உங்களை பொறுத்து தான் இருக்கு. சரிங்களா? மார்க்கெட்ல இது தப்பு அது சரி அப்படின்னு எதுவும் கிடையாது. நாம தான் என்ன பண்ணாலும் அது நம்மள தான் சாரும். நாம் நட்டப்பட்டாலும் அது நம்மள தான் சாரும். நாம் லாபம் அடைஞ்சாலும் அது நம்மள தான் சாரும். அதனால தப்பு சரிங்கிறத நாம தான் கண்டுபிடிக்கணும். நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, ஓகேங்க. இவன்ல
சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நான் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணேன். ப்ரீமியம் எப்படி இருந்தானா அப்படியே எனக்கு விரிவிரியாக வந்துருச்சு. ஏன் அப்படின்னா எப்பயுமே தெரியும் நான் 1 நிமிட் சைக்காலஜி கான்செப்ட், ஓகே அதை விட்டுருவோம். ஓகே, அதாவது என்னோட ட்ரேடிங் மெத்தட் படி என்ன ஆச்சு அப்படின்னா ட்ரேடு எடுத்தேன். பட் ஆனால் இன்னைக்கு ட்ரேடில் எனக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கல. ஓகேவா, ஒரு 100 சம்திங் தான் ப்ராஃபிட் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட்டு 200. பட் ஆனால் நீ பண்ண ப்ராஃபிட்டு இவ்வளோதான். ஓகே, அதுவும் இதில் பாதி வந்து இன்ட்ராடேயில் கிடச்சிச்சு. அதனால் இன்னைக்கு இன்ட்ராடேயில் தான் ஓரளவுக்கு ஓடிச்சு. ஓகே சரி, ஓகேங்க பிரதர், உங்களுக்காக தான் அந்த சென்செக்ஸ் அனலிஸ்ட் பிரதர். நீங்கள் மார்க் பண்ணிக்க வேண்டிய இடம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை மார்க்கு. கால் மார்க்கெட்டாக இருந்தால் சொல்கிறேன் மார்க்கு, திரும்பவும் அழுத்தி சொல்கிறேன் மார்க்கு. ஓகே ஓகே, மார்க் அப்படின்னா நீங்கள் ஹை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 77 வைக்கலாம் பிரதர். ஓகேங்களா, ஹை அப்படின்னு வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக 77 வைங்க, 77,000 வைங்க. சப்போஸ் 76,850 77,000. ஏன் அப்படின்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 200 பாயிண்ட்டுங்களாம் அடித்து நோக்கிட்டு போயிட்டே இருப்பான். பார்த்துக்கோங்க, நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ மாதிரிலாம் சென்செக்ஸ் இருக்காது. ஓகே, அடுத்து இது கால் மார்க். புட் மார்க் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே தான். இது 75,700 சம்திங். ஓகே, புட் மார்க்கு 73. ஏன் அப்படின்னா நாளைக்கு மோஸ்ட்லி புட்டில் தான் மூவ் பண்ண சான்ஸ் இருக்கு. சரிங்களா, சென்செக்ஸ் பிரதர் உங்களுக்காக தான் மார்க் சொல்லியிருக்கேன். நான் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே சொல்ல, மார்க் சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகே சரி, ஓகேங்க. இப்போ அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்டு, வேறு ஏதாவது அனலிஸ்ட் வேணும், ஏதாவது ஸ்டாக் அனலிஸ்ட் பண்ணி கொடு, அப்புறம் ஏதாவது பட்ஜெட் போட்டு கொடு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரீயாக இருந்தால் பண்ணித்தரேன். ஓகேவா, நான் திரும்பவும் சொல்கிறேன், செபி ரிஜிஸ்டர் கிடையாது. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுக்கங்க, பார்த்துக்கங்க, அவரை பார்த்து பண்ணிக்கங்க. ஓகேவா, நம்ம சேனலில் கால்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது, பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி, டாட்டா. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வரேன். இருக்க நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், உங்களையும் நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பை பாய்.